இந்த வீடியோவில் Lumix S52 and S52Xல இருக்கிற 7 வகையான ஆட்டோ ஃபோக்கஸ் மோடை பற்றி பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து 4 வகையான சப்ஜெக்ட் டிடெக்ஷன், 4 வகையான ஆட்டோ ஃபோக்கஸ் கஸ்டம் செட்டிங்ஸ், 2 அடிஷனல் போனஸ் டிப்ஸும் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Hey, what's up guys? Welcome back to Mirror Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். ஸோ உங்கள் கேமராவில் இருக்கிற அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற எல்லா விஷயத்தை காமிக்கும். 7 வகையான ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே இருக்கும்போதே நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். Tracking autofocus, full area autofocus, zone horizontal and vertical autofocus, then zone autofocus, one area plus, then one area, then லாஸ்ட்டாக இருக்கிற பின் பாயிண்ட். இந்த பின் பாயிண்ட் எப்படின்னா நீங்கள் சிங்கிள் ஆட்டோ ஃபோக்கஸில் இருக்கீங்க அப்படின்னா சிங்கிளில் இருக்கும்போது ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோ ஃபோக்கஸ் மோட். இப்படி 7 வகையான ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸ் இருக்குது. சிம்பிளாக ஒரே பேஜில் மேலே உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு ட்ராக்கிங் பேர்லேயே இருக்குது. இந்த ட்ராக்கிங் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்டை இது வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதோ. ஸோ உங்களுக்கு ஏத்தாப்பில் ஒரு சின்ன பொம்மை ஒன்று வச்சுருக்கோம். அந்த பொம்மையை எந்த லெவலுக்கு நீங்கள் கண்டினியூஸாக ட்ராக் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ உங்களோட ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நீங்கள் கொண்டு வந்து வச்சு அதை சப்ஜெக்டை நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பித்து நீங்கள் அப்படியே சப்ஜெக்ட் டிடெக்ஷனோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது உங்களுக்கு ஃபுல் ஏரியா ஒன்றும் இல்லை, இருக்கிற 779 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுல இதில் தான் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இந்த சீரீஸில் அதிகம். ஸோ 779 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் டோட்டல் வித்லேயும் ஃபுல் சென்சார் ஏரியாலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும். உங்களோட டோட்டல் வித்லேயும் உங்களுக்கு எட்ஜ் டு எட்ஜ் வந்து உங்களுக்கு டோட்டலாக கவர் பண்ணும். இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்டை ஈஸியாக அது கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஆல்மோஸ்ட் ட்ராக்கிங் மாதிரி தான். ட்ராக்கிங் வந்து பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஜெக்டை நீங்கள் ட்ராக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டோட்டல் ஏரியா ஃபுல் ஏரியாலையும் நீங்கள் உங்களோட சப்ஜெக்டை எஸ்பெஷலி ஹியூமன் டிடெக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க, அனிமல் டிடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் அங்கேயும் ரொம்ப வேகமாக மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஏரியா ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் அடுத்தது ஜோன் ஹரிசாண்டல். இது தாங்க ரொம்ப முக்கியமானது, எஸ்பெஷலி ஃபார் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ். நான் அதிகமாக ஒர்க் ஷாப்ஸ்லாம் போகும்போது லூமிக்ஸ் யூஸருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஜோன் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். இது வந்து வெட்டிங்கில் நீங்கள் ட்ரெடிஷ்னல் வெட்டிங் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேஜில் குரூப் ஷாட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் அழகாக இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் மோடை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஜோன் ஹரிசாண்டல் வெர்டிகல்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து எட்ஜ் டு லெஃப்ட் டு ரைட் வந்து ஹரிசாண்டலாக போகுது. இந்த பாக்ஸை நீங்கள் மேலேருந்து கீழே எங்கே வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து வெர்டிகலாகவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெர்டிகலாகவும் ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வச்சு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் மோட், இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் இந்த ஜோன் இருக்குல்ல, அந்த ஹரிசாண்டல் ஜோன் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற அந்த பொருளை மட்டும் இல்லை சப்ஜெக்டை மட்டும் தான் அதை ஃபோக்கஸ் பண்ணும். நீங்கள் குரூப் ஷாட்டில் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வெட்டிங்கில் ஸ்டேஜில் நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டுருக்கீங்க, குரூப்பில் நிற்கிறாங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்த்து எல்லா பேரும் ஒரு 4-5 பேர் நிற்பாங்கன்னு வச்சுங்களேன் அந்த குரூப் ஷாட்டில். அப்போ வந்து அந்த ஹரிசாண்டல் பொசிஷனை நீங்கள் கரெக்டாக அவங்கள்ட்ட போய் கொண்டு போய் அவங்களோட கரெக்டாக ஃபேஸில் நீங்கள் வைக்கும்போது அந்த பாக்ஸில் என்னென்ன ஃபேஸஸ் வருதோ எந்தெந்த ஆப்ஜெக்ட் வருதோ அதில் மட்டும்தான் கவனம் செலுத்தும். சில பேர் ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஸ்டேஜில் இருக்கிற ஆப்ஜெக்ட் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோ ஒரு கப்புளோ இல்லை குரூப்பில் இருக்கிறவங்களோ ஃபோக்கஸில் இல்லாமல் கம்ப்ளீட்டாக டெக்கார் வந்து பின்னாடி இருக்கிற ஸ்டேஜில் உள்ள டெக்கார் வந்து ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் இந்த ஜோன் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டை, அதாவது ஆட்டோ ஃபோக்கஸ் மோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சப்போஸ் இப்போ கரெக்டாக வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஃபேஸில் வந்து கொண்டு வந்து நான் ஆட்டோ ஃபோக்கஸ் மோடை வந்து வச்சுருக்கேன். அந்த ஏஎஃப் ஏரியாவை கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஏஎஃப் ஏரியா இருக்கிற இடத்துல மட்டும் அந்த ஐ டிடெக்ஷனை பண்ணுது. இப்போ சப்போஸ் நான் அந்த ஏரியாவை மேலே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டை இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கேபிள்ஸை வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற எந்த விஷயம் இருக்குதோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். சப்போஸ் அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு ஹியூமன் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஹியூமனை அது ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அது வந்து நீங்கள் ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், நீங்கள் வெர்டிகலாகவும் வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜோன். இப்போ ஜோன் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல்னு பார்த்தோம். இப்போ சிம்பிளாக இருக்கிற ஜோன், இந்த ஜோன் என்ன பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை
சின்ன ஜோனாக பிரிச்சுக்குது. அதே மாதிரி தான் சின்ன ஜோனாக பிரிச்சுக்குது. இந்த ஜோனில் எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே அதோட ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் போகும். இப்போ நீங்கள் ஜோன் இப்படி வச்சுருக்கீங்க, அந்த ஜோனுக்குள்ளே அந்த ஃபேஸ் இருக்கிற வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸில் கொண்டு வரும். அந்த ஜோனை தாண்டி 1 இன்ச் வெளியில் போனாலும் அந்த ஃபோக்கஸை விட்டுருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நான் நவுத்துறேன், அந்த ஃபேஸை விட்டு நான் வெளியில் வந்துடுறேன். வந்தோடனே பின்னாடி இருக்கிற விஷயம் ஃபோக்கஸ்க்கு போகுது, கேபிளுக்கு ஃபோக்கஸ் போயிடுது. எது வந்து நியரஸ்ட் ஆப்ஜெக்ட்டோ அதுக்கு ஃபோக்கஸ் போகும். நான் கொண்டு வந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை லைட்டாக ஜோனை கொண்டு வந்து நான் ஃபேஸுக்கு வச்சாலும் ஐ டிடெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இருக்கிறது ஒன் ஏரியா ப்ளஸ். இந்த ஒன் ஏரியா ப்ளஸ்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் ஏரியா பார்த்துருவோம். ஒன் ஏரியா பார்த்துட்டு இங்கே வருவோம். ஆக்சுவலாக அது வந்து லெஃப்ட்டில் கொடுத்துருக்குறோம், பட் அது மாதிரி இருக்குது, பொசிஷன் மாதிரி இருக்குது. ஸோ ஒன் ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜோன் தான், பட் சின்னதான ஒரு பாக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாக்ஸ் வந்து அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த ஏஎஃபோட அந்த ஏரியாவோட சைஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க டயலை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் இவ்வளோ சின்னதாக வச்சுக்கிறேன், இல்லை இவ்வளோ பெருசாக வச்சுக்கிறேன். எனக்கு இப்போ ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இதை மாற்றி நான் இந்த பூக்கு போகிறேன், பின்னாடி இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. சப்போஸ் நான் இந்த கேபிளுக்கு வரேன், கேபிளை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒன் ஏரியா இந்த இது ஒரு சின்ன ஏரியா அப்படின்னு அர்த்தம். ஒன் ஏரியா ப்ளஸ் அப்படி இருக்கிறது என்னென்னா, அதிலே இருக்கிறதுல இன்னொரு ஸ்பெஷலானது, ஒரு சின்ன ஏரியா கிடைக்கும், பட் அதை சுற்றி இன்னொரு பாக்ஸ் இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒரு நடுவில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ், ஃபுல் ரெக்டாங்கிள் ஃபுல் ஸ்கொயரில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை சுற்றி இன்னொரு ஸ்கொயரில் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா சென்டரில் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும், பட் சைடில் இருக்கிறது வரைக்கும் நாங்கள் வந்து பண்ணுவோம்பா. இப்போ சென்ட்ரலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஹியூமனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் அப்படியே நவுத்திட்டே போகிறீங்க அப்படின்னா சைடில் இருக்கிற பாக்ஸ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து இந்த ஃபோக்கஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லும். இப்போ நான் வந்து சைடில் இருக்கிற பாக்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த பொம்மையோட தலையில் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ எப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற பாக்ஸ் பொம்மையை தாண்டுதோ அப்போ ஆட்டோ ஃபோக்கஸ் தன்னால் அது பின்னாடி இருக்கிற அந்த பூவுக்கு போயிடுது. சப்போஸ் இதே இடத்துல நான் ஒன் ஏரியா வச்சுருக்கேன் அப்படின்னா அங்கே ஒன் ஏரியா வந்து அந்த கண்ணில் அந்த பொம்மையை டச் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் வரும். எப்போ அந்த பாக்ஸ் வெளியில் போகுதோ அப்போ பின்னாடி ஃபோக்கஸ் போயிடுது. ஸோ அவ்வளோதான் ஒன் ஏரியாவுக்கும் ஒன் ஏரியா ப்ளஸுக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் பின் பாயிண்ட். பின் பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு இடத்துல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஏஎஃப் சிங்கிளில் இருக்கும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏஎஃப் கண்டினியூஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏஎஃப் எஸ்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த பின் பாயிண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல்டு சுச்சுவேஷனில் நீங்கள் நகராத ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, சப்போஸ் ஸ்டில் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, ப்ராடக்ட் ஷூட் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னல் மாடலை வச்சு நீங்கள் வந்து ஒரு மாடல் ஷூட் எடுக்கிறீங்க, ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பின் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ளஸ் சிம்பிள் மட்டும் வருது பார்த்தீங்களா. சப்போஸ் இந்த பொம்மைக்கு நான் கரெக்டாக கொண்டு போய் இந்த கண்ணில் வச்சு இந்த கண்ணை மட்டும் என்னோடய ஆப்ஜெக்டை நான் ஃபோக்கஸ் பண்ணணும், வேறு எதையும் வந்து நான் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் எங்கே இருக்கோ அங்கே தான் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணும். உங்களுக்கு இப்போ அங்கே வச்சுட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அசிஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு உங்கள் ஜூம் பஞ்சின் அந்த ஃபோக்கஸ் கொடுக்கல, எங்கே நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து அந்த பஞ்சின் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த பஞ்சின் ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் தெரியுது பாருங்களேன். ஒரு மேனுவல் ஃபோக்கஸ் அசிஸ்ட் மாதிரியே எனக்கு வந்து தெரியும். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் இடத்துல எனக்கு தெளிவாக எனக்கு ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இதுதான் 7 வகையான ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ட்ராக்கிங், ஃபுல் ஏரியா, ஜோன் ஹரிசாண்டல், ஜோன், தென் ஒன் ஏரியா ப்ளஸ், ஒன் ஏரியா, பின் பாயிண்ட். ஸோ 7 வகையான ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸ். அடுத்தது 4 வகையான சப்ஜெக்ட் டிடெக்ஷன் சொன்னோம். ஸோ இப்போ சப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 4 வகையான சப்ஜெக்ட் கொடுக்கும். ஒன்று ஹியூமன், அனிமல், கார்ஸ் அண்ட் மோட்டார் சைக்கிள். இந்த ஹியூமன் மட்டும் இல்லை, அனிமல் மட்டும் இல்லை, அதோட பாடி பார்ட்ஸையும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான டார்கெட் பாடி பார்ட்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டோட்டல் பாடியுமே வேணுமா, இல்லை ஃபேஸ் அண்ட் ஐயை மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணணுமா, ஹியூமனோட ஃபேஸ், பாடி, தென் ஐ, இது 3மே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு நான் ரொம்ப க்ளோஸாக நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறேன், நான் ரொம்ப வந்து டைட் ஷாட் எடுக்க போகிறோம் அப்படின்னா எனக்கு ஃபேஸையும் நீங்கள் ஐ மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு சொல்கிறீங்க. அதே மாதிரி அனிமலுக்குள்ளே அதே மாதிரி தான், அனிமல் பாடி வேணுமா இல்லை வந்து அனிமலோட ஐ அண்ட் பாடி ரெண்டுமே சேர்த்து வேணுமா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கார்ஸ் அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ், இந்த மாதிரி 4 வகையான ஆட்டோ ஃபோக்கஸ் சப்ஜெக்ட் டிடெக்ஷன் இருக்குது. தென் அடுத்தது 4 வகையான ஆட்டோ ஃபோக்கஸ் கஸ்டம் செட்டிங்ஸ்னு சொன்னோம். இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் இப்போ இருக்கிற அந்த ஆட்டோ ஃபோக்கஸை நீங்கள் கஸ்டமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட ஸ்பீட் அண்ட் சென்சிட்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இப்போ மெனு செட்டிங்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா
ஃபோட்டோ அண்ட் ஃபோக்கஸ் அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏஎஃப் கஸ்டம் செட்டிங்ஸ் ஃபார் ஃபோட்டோன்னு இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் டிஃபால்ட்டாக செட் 1ல் இருக்கும். இதில் மொத்தம் 4 செட்டு இருக்குது. நீங்கள் 4 செட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 4 செட் இருக்குது. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் டிஃபால்ட்டாக செட் நம்பர் 1ல் வரும். இதுதான் வந்து வெர்சடைல் அண்ட் வெரி பேசிக்கான ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் செட்டிங்ஸ். இதில் மேலே இருக்கிற அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சென்சிட்டிவிட்டி, ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா ஸ்விட்சிங் சென்சிட்டிவிட்டி, மூவிங் சப்ஜெக்ட் ப்ரிடிக்ஷன் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் கொடுத்துருக்கிற அந்த 4 கஸ்டம் செட்டிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேசிக்கான செட் நம்பர், பேசிக்கான ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் செட்டிங். சப்போஸ் உங்களோட சப்ஜெக்ட் வேகமாக மூவ் பண்ணுது, நீங்கள் நிலையான சப்ஜெக்டை மட்டும் எடுக்கல, ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஒரு கான்ஸ்டன்ட் டைரக்ஷனில் உங்களோட சப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் அண்ட் ஏர்ப்ளைன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, சஜஸ்டட் ஃபார் சிச்சுவேஷன் where the subject moves at a constant speed in one direction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கான்ஸ்டன்ட் டைரக்ஷனில் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகிற ஒரு ட்ரெயினையோ ஃப்ளைட்டையோ நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த செட் நம்பர் 2ல் வச்சுக்கலாம். சப்போஸ் அதை விட வேகமாக நகரக்கூடிய பொருட்கள், சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு சாக்கரில் இருக்கீங்க, அதாவது ஃபுட்பாலில் இருக்கீங்க, ஒரு கேமில் இருக்கீங்க, எங்கேயோ வேகமாக விளையாடக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பெரிய பார்க்கில் இருக்கீங்க, இல்லை ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் இருந்தால் நீங்கள் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ஒரு கப்பில் வந்து வேகமாக ஓடி நீங்கள் இப்போ போக சொல்கிறீங்க, அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா செட் நம்பர் 3ல் நீங்கள் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஆட்டோ ஃபோக்கஸோட சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்பீட் அதுக்கேற்றப்பில் வேலை செய்யும். அடுத்தது செட் நம்பர் 4. இந்த செட் நம்பர் 4ங்கிறது அதை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பெரிய கார் ரேஸில் இருக்கீங்க, இல்லை மோட்டார் சைக்கிள் ரேஸில் இருக்கீங்க, இல்லை குதிரை பந்தயத்தில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை பயங்கரமாக ஓடக்கூடிய ஒரு ஆத்லெட்ஸை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா செட் நம்பர் 4ல் வச்சுக்கலாம். அதுக்கேற்றப்பில் ஸ்பீட் அண்ட் சென்சிட்டிவிட்டி அதாவே எடுத்துக்கும். ஸோ நீங்கள் போய் ஒரு வாட்டியும் செட் ஸ்பீடையும் சென்சிட்டிவிட்டியும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் கொடுத்துருக்கிற அந்த 4 வகையான கஸ்டம் செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நிலையாக இருக்கிற சப்ஜெக்ட், தென் கொஞ்சமாக மெதுவாக ஒரு டைரக்ஷனில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவக்கூடிய சப்ஜெக்ட், தென் ஒரு ஃபுட்பால் ஒரு கேமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீடுக்காக தேவைப்படுற ஒரு விஷயம், அடுத்தது ரொம்ப வேகமாக மூவ் ஆகக்கூடிய சப்ஜெக்ட்ஸை எடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி 4 வகையான ஆட்டோ ஃபோக்கஸ் கஸ்டம் செட்டிங்ஸ் இதில் இருக்குது. அப்புறம் வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி 2 அடிஷ்னல் போனஸ் டிப்ஸ் நம்ம சொன்னோம். அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இப்போ 1 ஏரியாவில் இருக்கீங்கங்க. 1 ஏரியாவில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி நார்மலான ஸ்பீடில் மூவ் ஆகணுமா, இல்லைங்க எனக்கு இவ்வளோ பொறுமைலாம் கிடையாது, எனக்கு டக்குன்னு மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஜாஸ்டிக்கு பின்னாடி இருக்க ஜாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மெதுவாக மூவ் ஆகணுமா இல்லை ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணுமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பியும் ஃபோட்டோ மெனு அதே ஃபோக்கஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா கீழே 1 ஏரியா ஆட்டோ ஃபோக்கஸ் மூவிங் ஸ்பீடுன்னு இருக்குது. அது நார்மலில் இருக்கும். அதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடாக மூவ் ஆகும். நார்மலில் விட உங்களுக்கு ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா நல்லா ஸ்பீடாக மூவ் ஆகும். உங்களுக்கு டக்குன்னு வந்து டச்சு நான் யூஸ் பண்ண முடியல, ஜாஸ்டிக் தான் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வியூ ஃபைண்டரை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்டிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நவுத்த விரும்பலை அப்படின்னா நீங்கள் வியூ ஃபைண்டரை பார்த்துக்கிட்டு உங்களோட அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல எல்சிடி மானிட்டரை நீங்கள் கை வச்சு நீங்கள் நவுத்தும் போது உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் எந்த ஆட்டோ ஃபோக்கஸ் மோடில் வேணாலும் உங்களோட ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நீங்கள் நகர்த்த முடியும். எப்படி வந்து இப்போ நான் இப்படி நவுத்துறனோ அதே மாதிரி நீங்கள் வியூ ஃபைண்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட எல்சிடி வந்து எம்டியாக இருக்கும், அது வந்து பிளாக் அவுட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் டச் பண்ணி உங்களோட ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்ததான போனஸான டிப்பு வந்து நீங்கள் அதே ஆட்டோ ஃபோக்கஸ் செட்டிங்ஸ் வீடியோ மோடுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட மெனுவில் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் இதே மாதிரி கஸ்டம் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து வீடியோ மோடுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம ஃபோட்டோ மோடில் 4 வகையான கஸ்டம் செட்டிங்ஸ் பார்த்தோம். வீடியோ மோடுக்கு நீங்கள் ஸ்பீட் அண்ட் சென்சிட்டிவிட்டியை நீங்களாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லை, உங்களோட ஆட்டோ ஃபோக்கஸ் விஷயம், உங்கள் கேமராவில் இருக்கிற ஆட்டோ ஃபோக்கஸ் விஷயம் கண்டினியூஸாக ஒர்க் ஆகணுமா. அது ரெக்கார்ட் மோடில் இருக்கும்போது மட்டும் ஒர்க் ஆகிருந்துச்சுன்னா மோட் நம்பர் 1. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆல் த டைம் எவ்ரி டைம் உங்கள் ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்கள் கேமரா உங்கள் சப்ஜெக்டை
நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஆல் த டைம் அது ரெடி ஃபார் ரெக்கார்டு அந்த ஃபோக்கஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கும். அதான் மோட் நம்பர் 2. இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியாது, பிகாஸ் ஆஃப் HDMI அவுட்புட் என்னால் சேஞ்ச் பண்ண முடியலை. ஸோ உங்களுக்கு மோட் நம்பர் 1லேயும் வச்சுக்கலாம், மோட் நம்பர் 2லேயும் வச்சுக்கலாம். மோட் நம்பர் 1ங்கிறது நீங்கள் ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். மோட் நம்பர் 2 அப்படிங்கிறது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் எவ்ரி டைம் ஆல் த டைம் நீங்கள் கேமரா ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சப்ஜெக்டை ஃபோக்கஸ்லேயே வச்சுக்கிட்டு இருக்கும், ரெடி ஃபார் ரெக்கார்ட். ஸோ அவ்வளோதாங்க. ஆட்டோ ஃபோக்கஸில் இவ்வளோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. 7 வகையான ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸ் பார்த்தோம், 4 வகையான கஸ்டம் செட்டிங்ஸ் பார்த்தோம், 4 வகையான சப்ஜெக்ட் டிடெக்ஷன் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மீதம் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இதுக்கு மேலே இருக்குது ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங், ஃபோக்கஸ் லிமிட்டர் இருக்குது. அதெல்லாம் தனியாக செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு லூமிக்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் ஸ்டுடியோ. பி கிரியேட் பாண்ட் வித் யூ. பை பை.